உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்ரி நிறுவனத்திலிருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு விளக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். போறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னன்னா ஊழல்னு எப்பயும் சொல்றேன். ஊழல்னு யார் பேசினாலும் சரி, அதற்குரிய ஆதாரத்தை சட்டமன்றத்தில் தரலாம். திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாரா ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? திமுகவுடைய ஐடி மினிஸ்டரா இருக்கிறவர் சாரா மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் ஆண்டுக்காண்டு இந்த கிளைகளை நீங்க குறைக்க போறீங்களா? அது வெளிப்படையாக உங்களுடைய மானிய கோரிக்கையில் இந்தந்த ஆண்டு இந்தந்த கடைகள் நான் குறைப்போம் என்று நீங்கள் அறிவிக்க போகிறீர்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ 717 ஏற்கனவே குறைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்குது. அது எந்தெந்த அந்த மாவட்டத்தில் எந்த கடையை குறைச்சாங்கன்றது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே யாருக்குமே தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க நம்பர் வந்தது, நாங்கள் ஆன்லைனில் போட்டிருக்கிறோம் அப்படின்ற நிலைமை இல்லை. லோக்கலில் இருக்கிற எந்த பத்திரிகையிலும் இந்த கடைகள் எல்லாம் குறைத்து விட்டோம் என்ற அறிவிப்பு இல்லை. ஏன்னா அதுவும் தேவை. நீங்கள் சொல்லுவதை போல ஆண்டாண்டுக்கு நாங்கள் குறைக்க போகிறோம் என்பதை நீங்கள் இப்போ சொன்னாலும் சரி, அல்லது உங்களுடைய மானிய கோரிக்கையில் ஒரு வருஷத்துக்கு இத்தனை கடைகளை நாங்கள் குறைக்க போகிறோம் என்று சொன்னால் இந்த அரசு அதற்காக முயற்சி எடுப்பது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கொண்டு வந்தவர்களே யார் என்பது நாடறியும். மதுவிலக்கை முதலே கொண்டு வந்தவர் நீங்கள் தான். இப்போது அதற்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர் நீங்கள் தான். நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் ஒரு பெரிய தெளிவாக ஒன்று கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட நெடிய காலம் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இவைகள்லாம் நடைபெற்றது. இது திமுக அதிமுகலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லேன், டைம் பற்றி எடுத்துக்காதீங்க. காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்டு கொண்டு இருக்கிற பொழுது அப்பொழுது நேரு அவர்கள் டேக்சன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அனுப்பினார். எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பினார், இந்த சாராய கடையெல்லாம் திறக்கவே கூடாது அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பாக என்ன சொன்னாங்க தெரியுமா? திருட்டு சாராயம் காவிரி ஆறை போல ஓடுகிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாராய கடை இருக்க வேண்டும். அது தப்பான விஷயம் இல்லை. திருட்டு சாராயம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் கெட்டு இன்னும் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக செத்து விடுவான் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்து சொல்லப்படுது. வேணுன்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அல்ல. அதனால ஏற்கனவே நீங்கள் அதிமுகவில் அமைச்சராக இருந்த காலத்திலும் அப்பொழுது நடைபெற்றது. அப்போ நீங்கள் அறிவுரை சொல்லி வேணான்னு சொல்லியிருக்கலாம், அதை வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, அமைச்சர் அவர்கள் நீங்கள் நல்லா தான் பதில் சொல்கிறீங்க, ரொம்ப சின்ன வயசாக நல்ல பதில் சொல்கிறீங்க. ஆனால் போகிறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னன்னா ஊழல்னு எப்பயும் சொல்கிறேன். ஊழல்னு யார் பேசினாலும் சரி, அதற்குரிய ஆதாரத்தை சட்டமன்றத்தில் தரலாம். மேடையில் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. மேடையில் ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. ஆனால் ஊழல் என்றால் அதற்கு எப்போ ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் கொடுத்தா தானே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக முடியும். ஆதாரம் இல்லாமல் சட்டசபையில, எனவே அதை தயவு செய்து நீங்க அவை குறிப்பில் எடுக்கணும். ஊழல்னு சொன்னா உங்ககிட்ட கூட கொடுக்கின்ற சான்று யாரா இருந்தாலும் சான்று கொடுத்தால்தான். ஏற்கனவே அறிவுறுத்தியதுதான் அது. ஊழல் என்ற வார்த்தை மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மது விலக்கு கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை. போதையில்லா தமிழகம் எங்களுடைய கொள்கை. ஆட்சிக்கு வந்த பின்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்போ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எந்த தொழில்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது. முக்கியமாக மதுவில். ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய ட்ரெஷரர் சாரா ஆலை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாரா ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்து யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு,
திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. திமுகவுடைய ஐடி மினிஸ்டரா இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்லை, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூத்த உறுப்பினர் நீர்வளத்துறை அமைச்சருடைய உரையுடைய ஒரு குறிப்பை இங்கு பதிவு செய்தார். அவருடைய விளக்கம் என்னன்னா, கர்நாடகம் என்ன விவாதிச்சு, காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தை என்ன விவாதிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த விளக்கத்தை தான் பதிவு பண்ணாரு. கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழை இந்த வருடம் குறைவுன்னு எல்லோருக்கும் தெரியும். அதுலேயும் நாம் போராடி, காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் போராடி, நீர்வளத்துறையுடைய அதிகாரிகளும் சரி, நம்மளுடைய சட்டத்துறை வல்லுநர்களும் சரி போராடிதான் 3500 கனஅடி நீரை பெற்றோம் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். எப்பொழுதும் நம்மளுடைய உரிமையை நாம் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற பதிவு செய்கிறோம். முடிக்கும் போது மூத்த உறுப்பினர் சொன்னாரு, அம்மாவுடைய ஆட்சி வரும்னு சொன்னாரு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அம்மாவுடைய ஆட்சிங்கிறதா நாங்கள் பதிவு பண்றோம். எங்களுடைய தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலையும் அம்மாவுடைய தைரியமான முடிவிலையும் எப்பொழுதும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாரு பதிவு பண்றோம். என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்? எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய உரையில் ஒரு தவறான தகவலை கொடுத்தார். பிரதம மந்திரிக்கு ஒரு முறை மட்டும்தான் கடிதத்தை மாண்புமிகு முதலமைச்சர் எழுதினார் சொன்னாரு. நான் முடிச்சிடுறேன். முதல்ல பேசும் பொழுது அவர் முதல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். அவர் பேசி முடிச்சு தர வாய்ப்பு தரேன். நான் பேசி அவர் பேசி முடிச்சு அந்த வாய்ப்பு தரேன். நான் பேசி முடிச்சிடுறேன். இருங்க, அவர் பேசி முடிக்கிட்டு என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். அதுக்கப்புறம் பேசட்டும். முதல் முறை பேசும்பொழுது ஒரு முறைன்னு சொன்னாரு, அப்புறம் இருமுறைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளை சந்திக்கலன்னு சொன்னாரு. ஒரு தகவல், இன்றைக்கு மதியம் டெல்டா உடைய அனைத்து விவசாய சங்கத்திலே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அமைச்சராகட்டும், மூத்த அமைச்சர்களை முதலில் சந்திக்க சொல்லி இன்று மதியம் 3:30 மணி அளவில் சந்திக்க ஒரு நிமிஷம் ஒரு தகவலை கொடுக்கிறோம். ஒரு நிமிஷம். சந்திக்கிறதுக்கு போன வாரமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. நம்பர் 1 பாயிண்ட். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான விளக்கத்தை இங்க பதிவு செய்யணும். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான அதாவது என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது.
அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 13/11/2025 அன்று தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையடுத்து மறு சீராய்வு மனுவை அன்றைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதை எடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்று தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்ச நீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமையான அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். ஒருத்தர் அவங்க பேச போறாங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, அவங்க பேசட்டும். யாராவது ஒருத்தர் பேசுங்க. உச்ச நீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்சநீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. ஒன்று. ரெண்டாவது, மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு, அவர் பேசட்டும், அதெல்லாம் உண்டு, எந்த விதமான மாறுபாடான கருத்து அல்ல. அவர் 3 ஆண்டு காலம் யாரையும் கண்டு பயப்பட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரை குளிர்ப்பது இல்லை. அதை இங்கேருந்து ஒருத்தர் மாற்றி பேசி நீங்கள் யாரை பாராட்டுன்னு நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்குறதா இருக்குது. நீங்கள் நல்லபடியாக அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இதுபோல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு.